சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான்? லார்ட் சுச்சிகாகே, தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க லார்ட் காசேகாகே. இதுக்கு முன்னாடி நானும் ஜின்சுருக்கியா இருந்தவன் தான். அகாட்சுகி என்ன பிடிச்சிட்டு போனாங்க. ஆமா, யார் இந்த சுச்சிகாகே? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதனால தான் சொல்றேன், இந்த அகாட்சுகியும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப மோசமானவங்க. எனக்கு உதவி பண்ண சொல்லி இந்த உங்க 5 எத்தனை தடவை கேட்டிருக்கேன். ஊர்ல இருக்கிற ஜின்சுருக்கி காணாம போன விஷயத்த மத்த நாடுகளுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது அசிங்கமான விஷயம். நடந்ததை பத்தி நீங்க பேசுறத கேட்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அந்த காலத்து இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒரு மிஸ்ஸுக்காகவா இந்த விஷயத்துல தலையிட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. புரிஞ்சுதா? ஒரு ஜின்சுருக்கியும் டெய்ல்டு பீஸ்டும் ஒன்னா வளர்ந்தாதான் ஜின்சுருக்கியால வாழ முடியும். கடைசி வரைக்கும் டெய்ல்டு பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவ்வளவு சுலபமும் கிடையாது. நான் சொல்றதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிற காசேகா. சோஜிரோ, கண்டிப்பா சார். நிறுத்துங்க, எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சமிட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நமக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்காக போதும், நிறுத்துங்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க. காங்க்ரோட்ட மாதிரி 2 பேரும் அமைதியா இருங்க. ஓ சோஜிரோ, ஏன் கோவப்படுற? இப்ப நம்ம பேச்சுவார்த்தைய தொடங்கலாமா? The hidden leaf, the stone, the sand, the mist. அகாட்சுகி கூட்டத்துல நிஞ்சா கிராமத்துல இருந்து தப்பிச்சு போன உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்க விசாரணைப்படி அகாட்சுகியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாண்ட் வில்லேஜோட காசேகாகவா இருந்துகிட்டு இது கூட உனக்கு தெரியாதா? கிராமத்துல இருக்கிற ஊர் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு பாரு. சாண்ட் வில்லேஜ சேர்ந்த பல பேரு சண்டையில அகாட்சுகியோட உதவிய பயன்படுத்தி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி கிராமங்களை மொத்தமா அழிச்சிட்டா அதால நிறைய பேராபத்துகள் உருவாகும். திடீர்னு உலகத்துல எங்கேயாவது போர் ஆரம்பிச்சா போர் அனுபவமே இல்லாத நிஞ்சாக்களை நம்பி யாராலையும் தோல்வியை தவிர வேற எதுவுமே மிஞ்சாது. அப்படின்னா காகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வராம இருக்க ஹிடன் வில்லேஜஸ்ல இருக்க நிஞ்சாக்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. போர் நடந்தாதான் அகாட்சுகிக்கு வாழ்வாதாரமே. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே திறமைசாலி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த தருணத்துல அவன் அகாட்சுகியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். அவனால 4வது காசேகாகேவா இருந்த உன்னோட அப்பாவும் 3வது ஒகாகே யூரோசென்னோ உயிரை விட்டாங்க. இதெல்லாம் பெரிய திட்டத்தோட சின்ன புள்ளிதான்றது என்னோட நம்பிக்கை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இது இவ்வளவு தூரம் வந்ததால நான் உண்மையை சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைக்கு பின்னாடி நின்னு யாரோ ஒருத்தர் யாவராவ இயக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி மிசுகாகேவா இருந்தது அவர்தான். திரைக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, அந்த அகாட்சுகி தான். கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும் ராய்காகே. ஹிடன் கிளவுட சேர்ந்த உங்கள மாதிரி ஆட்கள் சக்தி வாய்ந்த நிஞ்சுட்சுவை தேடி போனதாலதான் ராணுவமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச இந்த காலத்துல இப்படி நடக்குது. உங்களுடைய சக்திகள் அளவு கடந்து அதிகரிக்கும் போது அகாட்சுகி உதவியை நாடுற தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. என்ன சொன்ன? யாரு சரி யாரு தப்புன்னு நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல இந்த விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னது சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அகாட்சுகி கூட்டத்தோட தலைவன் மாதரா உச்சிகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா மாதரா உச்சிகா இறந்து போய் பல வருஷம். சரிதான், மாதரா உச்சிகா இந்த பூமியை விட்டு போய் பல காலமாச்சு. இதோட முழு விவரம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பகரமான ஆள்கிட்ட இருந்துதா எனக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் இப்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். அகாட்சுகி கூட்டத்துடைய தலைவனால எல்லாத்தையுமே துல்லியமா கணிக்க முடிஞ்சிருக்கு. நமக்குள்ள பெருசா சண்டை இல்லனாலும் கிரேட் நேஷன்ஸுக்கு நடுவுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மிதான். இத பயன்படுத்தி அகாட்சுகி அவங்களுடைய சக்திகளை அபாரமா வளர்த்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேரடிய விஷயத்துக்கு வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பிரச்சனையை நாம நம்ம நன்மைக்கு கூட பயன்படுத்திக்க முடியும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த கூட்டு முயற்சிக்கு யாரு தலைமை வகிக்க போறாங்கன்றத முடிவு பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க எல்லாரும் சண்டை போட்டுப்பீங்க. இந்த சமிட்டை முழுசா கவனிக்கணுங்கிற பொறுப்பை என்கிட்ட நீங்க எல்லாரும் ஒப்படைச்சிருக்கிறதால இந்த முக்கியமான முடிவையும் நானே எடுக்கலாம்னு இருக்கேன். இங்க இருக்கிற 5 காகைகள்ல யாரு தலைமை வகிக்கிறதுல சிறந்தவங்கிறத நான் தான் தேர்ந்தெடுக்க போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆலே ஷினோபி ஆர்மிக்கு ஹொக்காகே தலைவரா இருக்கிறது தான் சரியா இருக்கும்.